கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்றுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக கருத்துக் கணிப்பு வெளியிடப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கைது செய்யும் எடப்பாடி பழனிசாமி அரசின் நடவடிக்கை அராஜகமானது, ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்றும், ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். இதெல்லாம் கருத்து திணிப்புகள். இது பல ரூட்ல இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதை விட்டுவிட்டு இது போன்ற பல வகையில் கருத்துக்களை திணிக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 40 தொகுதியில் மாபெரும் வெற்றி பெறும். 20 சட்டமன்ற இடைத்தேர்தல் மாபெரும் வெற்றி பெறும். இப்படிதான் ஆர்கே நகரில் ஒரு கருத்து கணிப்பு திணிப்புலாம் போட்டாங்கன்னு நினச்சி, அதனால் நான் அதெல்லாம் பெருசாகவே எடுக்கிறது இல்லை. தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், ரிமாண்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசாங்கம் இது போல் அராஜகத்தன்மையை விட்டுவிட்டு
அவர்கள் என்ன கேட்குறாங்க, எங்களை அழைத்து அரசாங்கம் பேசணும்னு கேட்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்க 9 கோரிக்கைகள் வைத்தாங்கன்னா அதில் எதெல்லாம் நம்ம இப்போ செய்ய முடியும், எதெல்லாம் பின்னாடி செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களோட பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை அவங்கள ஏதோ சர்வாதிகாரி மாதிரி அவங்கள கைது பண்ணுறதுனால இது சொல்யூஷன் கிடையாது. இது மேலே மிரட்டி உருட்டி பண்ணுறது வந்து ஜனநாயகத்தில் நல்லதில்லை. இது இந்த அரசாங்கம் இதற்கான தவறான நடவடிக்கைக்கான அதற்கான பின்பலனை அனுபவிக்க நேரிடும். கருத்து கணிப்புகள் அனைத்துமே வந்து ஒரு சார்பாக எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து அப்படியே இப்போ 40 தொழில் திமுக ஜெயிக்கணும்னா ஏன் ஆர்கே நகரில் டெபாசிட் போனுச்சு? அப்போ என்ன போட்டாங்கன்னா ஏன் திருவாரூர் தேர்தலே திமுக போட்டிடுறதுக்கு பயந்தாங்க? இதெல்லாம் ஒரு மாதிரி இதுதான். நீங்கள் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. தந்தி இதில் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சோசியல் மீடியா மூலம் பல்வேறு எதிர்க்கட்சிகள் மேலே கருத்துக்களை பரப்புறதுக்கு பாம்பேயில் ஒரு ஏஜென்சியை ஃபிக்ஸ் பண்ணி அவர்கள் மூலம் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி கோயபல் தத்துவத்தில் ரொம்ப கைகேர்ந்தவங்க. அதனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சார்பாக பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிவி எதில் சொல்லியிருக்காங்க? 2 டிவி தானே சொல்லியிருக்காங்க. மற்ற டிவிலாம் சொல்லுவாங்க இது மக்களோட கருத்து கணிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு சொல்லும். அப்போ நான் இதே திருவண்ணாமலைக்கு தேர்தல் முடிஞ்சது வெற்றியோடு வர்றப்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்படி பார்த்தீங்களா தப்பாயிட்டுங்கிறத நான் உங்களுக்கு அப்போ அது நிறுவனமாக சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் முறையிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நிச்சயம் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதை ஹியர் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இந்த கட்சியை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாதனால அது அன்ரெகனைஸ் பார்ட்டினால நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் அதை விசாரித்து எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வெயிட் அண்ட் சீ. தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிறதுன்ற மாதிரி தேர்தல் சர்வீஸ் என்றைக்குமே நடுநிலையாக நடக்கிறது இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி? சில கட்சிகளுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு முழுமையானது உங்களோட சொல்கிறேன். சார், அதிமுக இன்னும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகங்கிறது அங்கே வந்து தொண்டர்கள் எல்லாம் 95% மேலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அங்கே வெறும் ஓடு தான் இருக்குது, அந்த ஸ்கெலிட்டன் தான் இருக்குது. உயிரும் இரத்தமும் சதையுமான தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்காங்க. அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால பலன் கருதி இருப்பவங்க இருக்காங்க. அங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாமே இந்த பாராளுமன்ற தேர்தலோட எல்லாமே என்ன ஆறாங்கன்னு பாருங்க. இதனைத் தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் வேலூர் புறப்பட்ட போது திருவண்ணாமலை பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் அவரை சந்தித்து குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தனர். அவரும் மாணவ மாணவியருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடினார். மாணவ மாணவியர் நன்றாக படித்து நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. குழந்தைகள் பள்ளி செல்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பட் டாக்டர் ஜியோ எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க. அவங்க குழந்தைகளும் ஸ்கூலில் படிக்கிறது இல்லை. பொதுவாக சொல்கிறேன், இதில் வந்து ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையில் சொல்கிறேன். அவங்க பல நாள் கோரிக்கைகள் வைத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 20 நாட்களுக்கு முன்னே இந்த நாங்கள் 22ஆம் தேதியிலேருந்து போராட்டம் பண்ண போகிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ கூட என்ன நான் தொலைக்காட்சியில் பார்த்தா அந்த தலைவர்கள் எங்களை கூப்பிட்டு பேசி அரசாங்கம் இதுக்கு ஒரு சமரம் முடிவுக்கு வரணும்னு. அரசாங்கம் அதை வச்சுட்டு அதாவது மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை.
அதே நேரத்தில் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் இதை யார் தீர்த்து வைக்கணும்? இது யாருடைய கடமை? ஆட்சியில் இருப்பவங்களுடைய கடமை. அவங்க மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் ஆசிரியர் இந்த ஜாக்டோஜியாவை சேர்ந்தவங்கள கூப்பிட்டு அழைத்து பேசி அவங்க 9 கோரிக்கை வைக்கிறாங்களோ அதில் எதை முன்னாடி செய்கிறோம், எதை பின்னாடி செய்கிறோம், எதை இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லி அது சுமூகமாக தீர்க்க வேண்டிய அரசாங்கம் இப்படி ஒரு நிலைமை வரும். மாணவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். மாணவர்கள் பாதிக்கப்படுறப்ப பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க. அதனால் இந்த ஜாக்டோஜியாவை போராட்டம் தவறுன்னு காமிக்கணுங்கிற ஒரு அரசியல் தவறான ஒரு முதற்க எண்ணத்தோட செயல்படுறாங்க. அதான் உண்மை. அதனால மாணவர்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்களோ அதுக்காக நம் பெற்றோர்களாக நாம் எவ்வளவு அதுக்காக கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அவங்களுடைய இதையும் ஜாக்டோஜியாவுடைய பிரச்சனைகளையும் இந்த அரசாங்கம் நடுநிலையா இருந்து அவங்களை கூப்பிட்டு சால்வ் பண்ண வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. அவங்க கூப்பிட்டு அவங்கள்ட்ட தலைவர்கள் அதானே சொல்றாங்க, பேசி எங்களோட தீர்க்கணும். முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூப்பிட்டு பேசி அதை தீர்வு காணணும். அதை விட்டு பெற்றோர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உண்மையை வைத்து அவர்களுடைய நலன்களை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. அதனால ரெண்டையும் சரிசமமாக நடுநிலையாக இருந்து பார்க்க வேண்டிய அரசாங்கம் நடுநிலையாக செயல்பட வேண்டும். எல்லா ஆசிரியரும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க. இது எந்த நான் சொல்றேனே, இந்த அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அந்த ராத்திரியில் புடை பிடிக்கிற மாதிரி ஏதோ திடீர்னு கோபுரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அரசு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அரசுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. இதுல மாணவர்கள் பாதிக்கிறதுல அக்கறை இல்லை, இந்த ஜாக்டோஜியா அமைப்பை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுறதுலேயே அவங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுறதுலேயே அக்கறை இல்லை, நெசவாளர்கள் பாதிக்கப்படுறதுலேயே அக்கறை இல்லை, அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர் சேர்க்கப்போ இப்படி தானே பண்ணாங்க. அதே மாதிரி மீனவர்கள் பட்டாசு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் 10 லட்சம் பேர் இன்னைக்கு வேற வேலை செய்ய தெரியாமல் அவங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அவங்க எதை பற்றி கவலைப்படுறாங்க? மீனவர்கள் நலனை பற்றி கவலைப்படுறாங்களா? எந்த இளைஞர்களோட நலனை பற்றி கவலைப்படுறாங்களா? அவங்களோட ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இது ஏதோ ஒரு வாராது வந்த மாமணியாக எதிர்பாராமல் கிடைத்த ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் கிடைத்த ஒரு பொக்கிஷமாக புதையல் மாதிரி கிடைச்சிட்டு அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு இருக்கிற வரை லாபம்னு மக்கள் நலன் அக்கறை இருந்தால் அவங்க அதை செயல்படுத்துவாங்க. இவங்களுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கஜா புயல் தாக்கிடுச்சு, அங்கே உள்ளாரே போக முடியல. முதலமைச்சர் கேட்டால் நான் வானத்திலேருந்து சர்வே பண்ணுறேங்கிறாரு அமைச்சர். இது என்னன்னா இவங்க மக்கள் நலனில் அக்கறை இல்லாதனால தான் இன்னைக்கு ஜாக்டோஜியா அமைப்பினரும் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும்னு மக்கள் போகிற இடங்கள்லாம் எங்கள்கிட்ட முறையிடுறாங்க. இந்த ஆட்சியை மத்திய அரசாங்கம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 2015லேருந்து 19 வரைக்கும் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தில் இந்த வெள்ளம், மழை, புயல், வறட்சியினால் கேட்ட நிதி 97,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்கோம். வெறும் 5,000 கோடி தான் வந்திருக்கு. இவங்க கேட்டால் மத்திய அரசாங்கத்தால் சுமூகமான உறவு இருக்குங்கிறாங்க. ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இந்த அரசாங்கம் தாங்கள் ஆட்சியில் இருந்தால் போதுன்னு எதையும் அவர்கள் சகித்து கொண்டு மக்கள் மீது கஷ்டத்தை திணிக்கிறார். ஒரு வருஷத்தில் ஆட்சியை தொடர மாட்டோம் என்று சொன்னவங்கலாம் இப்போ 2வது வருஷம் தொடர்ந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அடுத்த ஆட்சியை நாங்கள் பிடிப்போன்ற ஒரு அவங்க ஆட்சி ஒரு 15 மாசமா தொடர்ந்ததுக்கு காரணம் நீதிமன்ற கருணை. எங்கள் 18 எம்எல்ஏக்கள் வழக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தேர்தல், இப்போ திருவாரூர் இடைத்தேர்தல் வந்தாலே அவங்களுடைய இது தெரிஞ்சிருக்கும். இப்போ பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வருது, அது கூட 20 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதில் 8 தொகுதியில் அவங்க ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா அந்த ஆட்சி தானாகவே போயிடும். இவங்க அந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலோட இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வர விடாமல் தள்ள பார்ப்பாங்க. ஆனால் நிச்சயம் தள்ள முடியாது, தேர்தல் வரும். ஏன்னா இதுக்கு மேலேயும் மத்திய அரசாங்கம் இதை தாங்கி பிடிச்சிச்சின்னா மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட அவங்களால பெற முடியாது. தேசங்காப்பு மாநாடு பற்றி என்ன சொல்றீங்க? தேசங்காப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய விருப்பம், அவங்க மாநாடு நடத்துறாங்க. அதை பற்றி நம்ம என்ன கமெண்ட் எடுக்கணும்? சரி. மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு
நிகர யாரும் அம்மாவின் கனவை நனவாக்கி வைத்து நிறைவேற்றி தந்திடுவார் அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. தியாகத் தலைவி நம்ம சின்னம்மா வழியில் கழகத்தை காப்பாரு அண்ணன் டிடிவி. டிடிவி தினகரன் ஐயா, எங்கள் டிடிவி தினகரன் ஐயா. பல துன்பங்கள் எப்போதும் வந்தாலும் சில இன்னல்கள் அப்பப்போ தந்தாலும் துணிந்து எதிர்த்து வெற்றி கொள்வார் டிடிவி. 33 வருட காலம் சின்னம்மா செய்த கழக பணியை தலையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. தடையே இல்லாமல் தொடர்ந்து செய்திடுவார் டிடிவி. இந்த மண்ணை ஆள போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவிக்கு நிகரா யாரோ இல்ல. மக்களுக்கு துன்பம் வந்து விடாமல் திட்டங்கள் பல செய்திடுவார். மக்கள் தகுதி உயர்வு அடைய நம்பிக்கை என்றும் தந்திடுவார். எந்த பணியை முடிக்கும் வரையில் உழைத்து வருவார் அயராமல். எவரே வந்து எதிரில் நின்றால் பதிலை தருவார் தயங்காமல். எடுத்த பணியை முடிக்கும் வரையில் உழைத்து வருவார் அயராமல். எவனே வந்து எதிரில் நின்றால் பதிலை தருவார் தயங்காமல். எங்கள் தலைவா எங்கள் நாளே மக்கள் நினைவில் நிற்கும் தூளே உண்மை சொல்லும் கட்சிதானே அன்பு கொண்டு கூட்டந்தானே. எங்கள் தலைவா நீங்கள் தானே மக்கள் நினைவில் நிற்கும் தூளே உண்மை சொல்லும் கட்சிதானே அன்பு கொண்டு கூட்டந்தானே. இந்த மண்ணு ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவிக்கு நிகரா யாரும் இல்ல. இந்த மண்ணு ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் டிடிவிக்கு நிகரா யாரும் இல்ல. எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற
இந்த கொடி எதற்காக தொடங்கப்பட்டது, இந்த இயக்கம் எதற்காக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நடந்து வருவதை எல்லாம் நீங்கள் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் படித்து வருவீர்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார். உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவில் இருக்கும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 87 டிசம்பர் மாதம் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் நினைத்து கூட முயற்சித்து கூட அன்றைக்கு புரட்சி தலைவரின் ஆட்சியை தொடர முடியாமல் ஆட்சி கவிழ்ந்தது உங்களுக்கு தெரியும். 2 ஆண்டுகள் ஆட்சி இருந்தும் 87 புரட்சி தலைவரின் ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி ஒரு சின்ன சலனமோ சஞ்சலமோ இல்லாமல் பொதுச் செயலாளர் அவர்கள் கைகாட்டிய பன்னீர்செல்வம் காரணம், அம்மா அவர்கள் இருந்த பொழுதே எங்களால் பதவி பெற்று 2 முறை அம்மா அவர்கள் பதவியிலே தொடர முடியாமல் இருந்த பொழுது முதல்வராக பதவியேற்றவர் அவரே இருந்துவிட்டு போகட்டும் என்று அவரை இன்றைக்கு சொன்ன காரணத்தினால்தான் நமது சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் பார்த்திபன் உள்பட நமது ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி நமது ஜெயந்தி பத்மநாபன் போன்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அவரை அன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த அன்றே இரவே அவரை முதல்வராக்கினார்கள். ஆனால் பதவியேற்ற பிறகு திரு பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கை மாற ஆரம்பித்தது. அதுவரை பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்த அவர், அம்மா அவர்கள் தான் மறைந்து விட்டார்களே, இனி நாம் இஷ்டம் போல் செயல்படுவோம், தன்னை ஆளாக்கி அமைச்சராக்கி முதல் மந்திரியாக்கிய இந்த இயக்கத்தை மறந்துவிட்டு அவர் யாருக்கோ ஏஜெண்டாக இங்கே செயல்பட தொடங்கினார். ஆனால் அதனால் வெகுண்டெழுந்த கழக தொண்டர்கள் அனைவரும் முறையிட்ட காரணத்தினால் அவரை மாற்றிவிட்டு இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியை முதல்வராக்கினோம். ஆனால் பழனிசாமி முதல்வர் பதவி ஏற்றவுடனே நமது ஊரிலே சொல்வார்களே, உண்ட வீட்டுக்கு 2 செய்வது போல தன்னை ஏற்றி வைத்த ஏணியையே எதிர்த்து உதைப்பது போல அவரும் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஏஜெண்டாக செயல்பட தொடங்கி நம்ம எல்லாம் எதிர்த்த காரணத்தினால் பார்த்திபன், பாலசுப்ரமணியன், சகோதரி ஜெயந்தி நடராஜன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் போல 18 பேர் அவருக்கு எதிராக இவர் முதல்வராக தொடரக்கூடாது, துரோகம் செய்கிறார், மக்கள் விரோத ஆட்சி செய்கிறார். தமிழ்நாடு சரித்திரத்திலே இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட என்னை அன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் இழக்க செய்தார்கள். இரட்டையிலும் டெபாசிட் இழந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசிய காரணத்தினால் டெபாசிட் பெற்றார்கள். இதுதான் உண்மை, உங்களுக்கு தெரியும். இரண்டாவது சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, தொழிலாளர்களுக்கு எதிரான ஆட்சி, நெசவாளர்களுக்கு எதிரான ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மீனவர்களுக்கு என்று அனைத்து பிரிவினருக்கும், இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஆட்சி அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தராமல் இருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக சுயநல ஆட்சியை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழகம் முழுவதும் எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் ஆதரவு தருகிறார்கள். எப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் அதனுடன் நமது 20 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அதில் 8 தொகுதிகளிலே வெல்லுகின்ற என்றால் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி முடிந்துவிடும். என்னதான் மத்திய அரசு இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தாலும் தேர்தலிலே 8 தொகுதியிலே இவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி மாற்றம் நிகழும். இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும். மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்கள் உண்மையான ஆட்சியை உருவாக்கிறது. இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டின் நலனுக்காக நாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றவரை, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை கொண்டு வராதவரை,
இன்றைக்கு நீட் தேர்வு என்பது அம்மா அவர்கள் அதை தடை செய்தார்கள். தமிழகத்தில் வரவிடாமல் பார்த்துக் கொண்டார்கள். காரணம், ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல பல விவசாய திட்டங்கள் தமிழ்நாட்டிலே புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் கேட்கின்ற நிவாரணங்கள் கொடுக்கப்படுவதில்லை. இதனால் மாற்றி தமிழகத்தின் நலனை அக்கறை காட்டுகின்றவர்களை நாம் பிரதமராக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டு நலனை காக்க நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்களை ஏப்ரல் மே மாதத்திலே வர இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு என்று விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது வர்த்தகரின் தலைவர் வேணுராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியின் கழக நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.